ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது பிரதோஷ வழிபாடு. நாளைய தினம் பார்த்திங்கன்னா, அதாவது 6/4/2024 நாளைய தினம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் வருகின்றது. இந்த சனி பிரதோஷமானது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம், ஒரு சனி பிரதோஷ விரதத்தை நம்ம மேற்கொண்டோம்னா அது பல வருட சனி பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதற்கான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. அத்தகைய அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு எளிய சூட்சும பரிகாரத்தை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு என்பது நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் தீர்ந்து சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற மேற்கொள்வதாகும். அதிலும் முக்கியமாக சனி பிரதோஷ நன்னாளில் நாம் அனைவருமே வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம்முடைய தோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் வாழலாம் என்பதில் சந்தேகம் அப்படிங்கிறதே கிடையாது. கட்டாயம் இந்த பிரதோஷ வழிபாடை நம்ம முறையாக விரதம் இருந்து அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானை நினைத்து நம்ம வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற அந்த தவறுகளுக்குள்ள கர்ம வினைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. கர்மங்களை அழித்து நமக்கான முக்தியை கொடுக்கக்கூடியவராக விளங்குவர் தான் சிவபெருமான். நம்ம அனைத்து இறைவன்களை வேண்டினாலுமே முக்தி அப்படிங்கிறத இறைவன் ஈசனிடம் மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதனால் இவ்வாறான இறை வழிபாட்டிற்கு சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கின்ற நாட்களை தவறவிடாமல் நம்ம தொடர்ந்து அந்தந்த நாட்களில் முறையான விரத முறையாக இருந்து கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறவி பிணியும் நீங்கும். நம்மளுடைய இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையாக வாழ்ந்து விட்டு அதற்கப்புறம் இந்த மறுபிறப்பு இல்லாத வழியை இறைவன் வழிவகுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதற்கு கொஞ்சமாவது நம்ம சிவபெருமானை நினைக்கணும். அவரை அனுதினமும் நினைக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைச்சதே அவருடைய ஒரு அனுமதி தான். ஏன்னா நிறைய இதுவே பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை வழிபடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அந்த அவ்வளோவா நமக்கு அந்த ஈர்ப்பானது இருக்காது. ஏதோ ஒரு சமயம் திடீர்னு நமக்கே தெரியாமல் நம்ம சிவ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு ஒரே காரணம் இந்த விரவி பிணி அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்து விட்டது. இதிலிருந்து விடுவிடுவதற்கு நம்ம அப்பன் ஈசனை சரணாகதியை அடைகிறோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அத்துடன் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சூட்சம பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது சிவன் அருளை முழுவதுமாக பெற்று நம் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்பதும் சிவபெருமானே நம் இல்லம் வந்து தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அத்தகைய ஒரு சூட்சம பரிகாரத்தை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை வைத்து தான் இந்த இறை வழிபாடை நம்ம செய்ய போகிறோம். பச்சை கற்பூரத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பச்சை கற்பூரத்துடைய பயன்களை தெரிந்து கொள்ளணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில். இந்த வழிபாடை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கற்பூரத்தை முதல் நாளே, அதாவது இன்றைய நாளே வாங்கி வைத்து விடுங்கள். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் முதல் நாளே வாங்கி வைத்து கொள்ளுங்கள். சனி பிரதோஷத்தன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் குளித்து முடித்துவிட்டு தீபம் ஏற்றி சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் படிங்க அல்லது கேளுங்க. உங்களுக்கு சிவபுராணம் படிக்க தெரியும், நான் படிப்பேன், இல்லை எனக்கு தெரியும்னா கூட அதை ஒரு தடவை நல்லா வாசித்து விடுங்க. இல்லைன்னா யாராவது கூறியிருப்பார்கள், இல்லை செல்லுலே இருக்கும், அதை கூட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அன்றைய நாள் நம்ம அந்த சிவநிலையை அடையணும். அதற்காக முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம இந்த வழிபாடை செய்யணும். தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செய்வது மிகவும் சிறந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து நன்றாக நம்ம தூள் செய்து கொள்ளணும், அதாவது அரைத்து கொள்ளணும். அதில் தண்ணீர் ஊற்றி குழைத்து அந்த கலவையை ஒரு சொம்பில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து அதில் கலந்து விடுங்கள். இப்பொழுது சிவபெருமானின் நாமத்தை, அதாவது ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியவாறு வீடு முழுவதும் இந்த பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்கள். இதை தெளிப்பதற்கு கையை பயன்படுத்தாமல் அரச இலை, மாவிலை, வேப்ப இலை போன்ற ஏதேனும் ஒன்றை எடுத்து தெளித்து விடுங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைய நாள் அந்த இறையருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் மிகுதியாக இருக்கும்.
தினந்தோறுமே நம்ம இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இயலாத காரியம்தான். இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் பிரதோஷம், சனி பிரதோஷம் வேறு, சிவபெருமானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டாயம் தவறாமல் நாளைய நாள் சோம்பேறிப்படாமல் எழுந்து இந்த வழிபாடு முறையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் இறையருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வீடு முழுவதுமே நம்ம தெளித்து பஞ்சாட்சர மந்திரத்தை கூறும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அபரிவிதமான அந்த சிவபெருமானுடைய அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற பிரதோஷ வழிபாடுகளை கண்டுகளிக்கலாம். ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வேண்டி அங்கே கொஞ்ச நேரம் இருந்து அவருடைய புகழை பாடி எல்லாம் தியானம் பண்ணலாம். ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை கொஞ்ச நேரம் நினைத்து கண்களை மூடி இறைவனை மனதிற்குள் நினைத்து நம்ம வழிபட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முள்ள இருக்கின்ற அனைத்துமே அடங்கி ஒடுங்கிவிடும். அந்த ஜோதி நிலை அப்படிங்கிற மனதிற்குள் அந்த சிவம் மட்டும்தான் எரிந்து கொண்டு இருக்கும். மற்ற எல்லா நிலைகளுமே அமைதியாக்கப்படும். இதை நம்ம செய்து பார்க்கும் பொழுதே நம்மளால் உணரலாம். இறைவனுடைய அந்த நாமத்தை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம கூறிக்கொண்டே மனதிற்குள் பேசிக்கொண்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இறையாற்றலை முழுவதுமாக நமக்குள்ளே உணரலாம். ஏன்னா நமக்குள்ளே தான் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான கருத்து. அந்த வகையில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி இதை நம்ம மேற்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா இறைவனை நம்ம மனதிற்குள்ளேயே பார்க்கலாம். சாயந்தரம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சிவபெருமானை நினைத்து சாயந்தரம் கோயிலுக்கு சென்றும் வரும் வரை நம்ம விரத முறை இருக்கணும். விரதம்னா என்ன? மனதார இறைவனை நினைத்து கொள்ளணும், அவ்வளோதான். வேறு கடுமையான விரதம் அதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனை முழு மனதோட எந்த ஒரு சஞ்சலங்களும் இல்லாமல் நம்மளால் நினைக்க முடிகிற அளவுக்கு நினைத்து கொள்ளணும். நம்ம நினைக்க நம்மளுடைய மனதிற்குள் அவர் வந்து விடுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் முழு நம்பிக்கையோட சிவபெருமானை நினைத்து திருநீர் பூசி அவரை அப்படியே மனதார நினைக்கும் பொழுது நமக்கு பேரின்பம் அதை விட இந்த உலகில் எதுவுமே கிடையாது. நமக்கு தேவை எதுவோ அதை அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த முறையில் சிவபெருமானை நினைத்து நாம் செய்யும் இந்த பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்புடனும் அமைதியுடனும் தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் நமக்கு இல்லத்தில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.